we can see Civil Procedure Code. In Civil Procedure Code, before 2002, there is no scope for settlement except the settlement Order 23, compromise, passing compromise degree. That is the only the possibility. So the judiciary wants to put an end for the litigations by way of arriving a settlement by party mutually. If there is any amicable settlement between the parties, then that can be done by the court itself. That is called a special law. Section 89 is incorporated in the year 2002. ஸோ இந்த வகுப்பில் உரிமையியல் நடைமுறை சட்டத்தை பற்றி பார்க்கிறோம். 2002 வருடத்திற்கு முன்பு ஒரு வழக்கில் பைசல் செய்வதென்றால் ஆர்டர் 23ல் இருவரும் பரஸ்பரமாக பைசல் செய்து கொண்டு அதனை பதிவு செய்வதற்கு உரிமையியல் நடைமுறை சட்டத்தில் வழிமுறை வகுக்கப்பட்டுள்ளது. அதற்கு பின்னிட்டு நீதிமன்றம் வழக்குகளை ஏதாவது ஒரு வகையில் பைசல் செய்து நீண்ட நாட்கள் வழக்கினை இழுத்தடிக்காமல் பார்ட்டிகளுக்குள் ஒரு பரஸ்பரமாக பேசி ஒரு வழக்கை முடிக்கலாம் என்பதற்கு ஒரு தனி நடைமுறையை 2002 உரிமை நடைமுறை சட்ட திருத்தத்தில் பிரிவு 89 சிபிசி நடைமுறையை அறிமுகப்படுத்தினார்கள். ஸோ special proceedings is introduced by way of amendment in the year 2002 to make a possible settlement through arbitration or conciliation or judicial settlement through Lok Adalat or mediation. So these are the methods a settlement can be arrived. That is so in order to prevent the prolonging the litigation, if there is any possibility for amicable settlement between the parties, any one of the mode, by way of arbitration or conciliation or through Lok Adalat or mediation between the parties, then the settlement can be arrived. The special procedure is contemplated in the year 2002 amendment. So section 89, settlement of dispute outside the court. நீதிமன்றத்திற்கு வெளியே நீதிமன்றமே அதை பரிந்துரை செய்து எவ்வாறு முடிக்கலாம். ஸோ it is not done by the original jurisdiction court. ஸோ அசல் அதிகாரமுள்ள நீதிமன்றம் பைசல் செய்து முடிக்கிறதை விட நீதிமன்றத்திற்கு வெளியே பைசல் செய்வது எவ்வாறு, தட் இஸ் எவ்வாறு முடிப்பது என்பதுதான் செக்ஷன் 89இல் குறிப்பிடப்பட்டுள்ளது. வேர் இட் அப்பியர்ஸ் டு த கோர்ட், நீதிமன்றம் கருதுமானால் இதுக்கு ஏதோ இந்த வழக்கை முடிக்கலாம். தேர் எக்ஸிஸ்ட் எலிமெண்ட் ஆஃப் செட்டில்மெண்ட். ஸோ ஒரு இருவருக்கும் பரஸ்பரமாக பைசல் செய்வதற்கு ஒரு வாய்ப்பு உள்ளது. விச் அக்செப்டபிள் பை தி பார்ட்டிஸ், இரண்டு தரப்பினரும் பிரதிவாதிகளும் ஒத்துக்கொள்ள முடியும் என்று சூழ்நிலை இருந்தால் த கோர்ட் ஷால் ஃபார்முலேட் டேர்ம்ஸ் ஆஃப் செட்டில்மெண்ட். அந்தவாறு அந்த இருவரும் பரஸ்பரத்தை ஒரு அந்த டேர்ம்ஸை அவங்களுக்குள்ள என்ன பரஸ்பரமாக செட்டில்மெண்ட் முடியும் என்பதை ஒரு வரைவு தயார் செய்யலாம். அது எவ்வாறு கிவ் them to the parties for observation. இப்படி ரெண்டு பேர் முடிச்சுக்கிறீங்களா, ஒரு பார்ட்டிஷன், ஃபார் எக்ஸாம்பிள் there is a partition suit filed and the party they want to divide the property, these are the percentage of share you can share, kindly provide our views. Or if there is any money suit, there is a settlement between the parties,
waiver of interest or waiver of some principal. ஸோ அந்த மாதிரி ஒரு பாகப்பிரிவினை வழக்கில் பார்ட்டிக்குள்ளார் இப்படி இப்படி நீங்கள் முடிச்சுக்க முடியுமான்னு சொல்லி ஒரு அரேஞ்ச்மெண்ட் பண்ணி கொடுக்கலாம். அதே மாதிரி ஒரு மணி சூட்டில் இருவரும் வந்து அந்த இன்ட்ரெஸ்ட் தள்ளுபடி பண்ணிக்கங்க, அல்லது அசல்லையே கொஞ்சம் குறைச்சி முடிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி முடிச்சுக்கிறீங்களான்னு இருவருக்கும் தங்களுடைய பரஸ்பர அந்த இதையை வந்து ஒரு வடிவமாக அமைத்து அந்த பார்ட்டியை கேட்டுட்டு ஆஃப்டர் ரிசீவிங் அப்சர்வேஷன் ஃப்ரம் தி பார்ட்டிஸ், அந்த பார்ட்டியினுடைய கருத்தை கேட்டு த கோர்ட் மே ஃபார்முலேட் சேம் த அண்ட் ரெப்பர் தி சேம். இந்த மாதிரி முடிச்சுக்கலான்னு சொன்ன பிற்பாடு அதை வந்து எங்கே அனுப்பலான்னா ஆர்பிட்ரேஷன் சென்டருக்கு அனுப்பிச்சு அங்கே வச்சு முடிக்கலாம், அல்லது கன்சிலியேஷன் பண்ணி முடிக்கலாம், அல்லது லோக் அதாலத் ஜுடிஷியல் செட்டில்மெண்ட் இன்க்ளூடிங் செட்டில்மெண்ட் த்ரூ லோக் அதாலத். இப்போ லோக் அதாலத்துங்கிறது பைசல் நீதிமன்றத்தில் வச்சு முடிச்சுக்கலாம். ஆர் மீடியேஷன் சென்டர்னு இப்போல்லாம் வந்து ஆஃப்டர் திஸ் அமெண்ட்மெண்ட் லோக் அதாலத் வாஸ் ஃபார்ம்டு ஃபார் ஈச் அண்ட் எவரி டிஸ்ட்ரிக்ட் ஆர் ஈச் அண்ட் மீடியேஷன் சென்டர் ஆல்சோ provided by the court. So there is a separate, apart from the court, there is a Lok Adalat proceedings also held, and separate judges are appointed. For mediation center, the advocates are appointed, and thereby they want to go for settlement. That is the procedure. Where dispute has been referred for arbitration and conciliation, conciliation refer பண்ணான். The Arbitration Act shall be applied and proceedings arbitration were referred to the settlement under. இந்த ஆர்பிட்ரேஷன் ப்ரொசீடிங்ஸில் அனுப்பினால் அதில் என்ன நடைமுறையில் என்ன செட்டில்மெண்ட் வர்றாங்களோ அதை அப்படியே நீதிமன்றம் ஏற்றுக்கொள்ளும். தென் இப் இட் இஸ் ரெஃபர் டு லோக் அதாலத்துக்கு அனுப்பிச்சா கோர்ட் அண்ட் ரெஃபர் தி சேம் டு தி லோக் அதாலத் இன் அக்கார்டன்ஸ் வித் 20 லீகல் சர்வீஸ் அத்தாரிட்டி ஆக்ட் 1987 லீகல் சர்வீஸ் அத்தாரிட்டி ஆக்ட் அப்படிங்கிற சட்டத்தில் படி 20 படி அந்த லோக் அதாலத்துக்கு அனுப்பிச்சு அங்கே ஆல் ப்ரொவிஷன்ஸ் எல்லாம் அப்ளை. அந்த லோக் அதாலத்தில் அங்கே என்னென்ன சட்டங்கள் இருக்கோ லீகல் சர்வீஸ் அத்தாரிட்டி ஆக்டில் என்னென்ன இருக்குதோ அனைத்தையும் பயன்படுத்தி அந்த வழக்கினை முடிவிக்கலாம். தென் தி ஜுடிஷியல் செட்டில்மெண்ட், த கோர்ட் ரெஃபர் தி சேம் டு தி சூட்டபிள் இன்ஸ்டிடியூஷன் ஆர் பர்சன், such an institution or person to be a லோக் அதாலத் ஆர் பொசிஷன் லீகல் சர்வீஸ் அண்ட் ஷல் அப்ளை டிஸ்பியூட். வேறு ஏதாச்சும் ஒரு அந்த மாதிரி லோக் அதாலத்து மாதிரி இருந்தால் அதற்கும் அனுப்பலாம். அண்ட் மீடியேஷன், த கோர்ட் ஷல் எஃபெக்ட் தி காம்ப்ரமைஸ் பிட்வீன் தி பார்ட்டிஸ் ஷல் ஃபார்முலேட் ப்ரொசீஜர் மே பர்சன். இந்த மாதிரி முடிச்சுக்குங்கன்னு சொல்லி ஒரு வழக்கறிஞர் இருவரை நியமித்து 2 தரப்பினையும் பேசி முடிப்பதற்கு வழிவகை செய்யப்படுகிறது. ஸோ there is a compromise, then there is no appeal. If an amicable settlement, parties will go freely and happily. ஸோ இந்த மாதிரி இருவரும் பரஸ்பரமாக முடித்து கொண்டால் அந்த வழக்கு அத்துடன் முடிவடைகிறது. 2 தரப்பினரும் சந்தோஷமாக தங்களுக்கு நீதிமன்றத்திற்கு வந்து விரைவில் ஒரு தீர்வு கிடைத்து விட்டது என்ற சந்தோஷத்தில் செல்வார்கள் என்பதற்காக பிரிவு 89 சட்ட தீர்த்தத்தின் மூலம் கொண்டு வரப்பட்டுள்ளது. Some of the citations, alternative jurisdiction, though the criminal CPC section 89 enabling reference matter to alternative dispute redressal, however the criminal cases are concerned amply clear code of procedure does not contain any express statutory representation any criminal court refer. இந்த மாதிரி கிரிமினல் கோர்ட்டில் குற்றங்களைக்கு வந்து ஆல்டர்னேட்டிவ் டிஸ்பியூட்டில் வந்து போய் பைசல் பண்ணலான்னு சொல்லி சிஆர்பிசியில் எந்த சட்டமும் இல்லை. பட் ரெஃபர் த பார்ட்டிஸ் ஆல்டர்னேட்டிவ் டிஸ்பியூட் மீடியேஷன் டஸ் நாட் கன்சிடர். பட் ஆனால் பண்ணுறாங்க தி சேம் பொசிஷன் ரிகார்டிங் தி என்ஐ ஆக்ட். இந்த மாதிரி காசோலை வழக்குகளுக்கு அதே தான் இருக்குது. தற்போது கொஸ்டின் ஃபஸ்ட்டு begs to answer whether criminal court can any manner refer the parties in dispute mediation. கிரிமினல் கோர்ட் வந்து அந்த வழக்குகளை வந்து ஆல்டர்னேட்டிவ் டிஸ்பியூட்டுக்கு அனுப்பலாமாங்கிறது தான் தாயாவதி வெர்சஸ் யோகேஷ் குமார் கோசைன், தட் இஸ் 2017 3 மெட்ராஸ் வீக்லி மோட்ஸ் கிரிமினல்
disarray of check cases 97 Delhi, and a dispute settlement outside of the court. நீதிமன்றத்திற்கு it has been held that lawyers should advise their client to try formulate mediation for resolving the outside. நீதிமன்றத்திற்கு வெளியே முடிச்சுக்குன்னு சொல்லி வழக்கறிஞர் அவர்களுக்கு அறிவுறுத்த வேண்டும் என்று ஒரு சைட்டேஷன். பிஎஸ் கிருஷ்ணமூர்த்தி வெர்சஸ் பிஎஸ் நாகராஜன் 2011 3 MLJ page 199 Supreme Court. Equivalent citation 2011 3 Law Weekly page 15 Supreme Court. Then the reference of dispute. A court has no power authority to refer the unwilling party to arbitration. பார்ட்டிக்கு விருப்பம் இல்லைன்னா ஆர்பிட்ரேஷனுக்கு அனுப்பக்கூடாது. If there is no arbitration agreement, the court consistently held that Section 80 mandate refer arbitration under Section 80 only with the consent of the parties. அந்த இரு தரப்பினரும் ஒத்துக்கொண்டால் மட்டுமே ஆர்பிட்ரேஷனுக்கு அனுப்ப வேண்டும், இல்லை என்றால் அனுப்பக்கூடாது. நாட் அதர்வைஸ். தட் இஸ் தி அப்கான்ஸ் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் லிமிடெட் வெர்சஸ் செரியன் வர்கி கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனி லிமிடெட் 2010 5 Law Weekly 241 Supreme Court. Equivalent I said 2010 8 MLJ page 369 Supreme Court. That is the case laws. So this is the special enactment made to put an end to by way of compromising the case outside of the court. நீதிமன்றத்திற்கு வெளியே வழக்கினை முடிப்பதற்காக தனியாக உரிமை நடைமுறை சட்டத்தில் இந்த பிரிவு 89 சட்ட திருத்தமாக ஏற்படுத்தப்பட்டது. Thanking you watching my class. If you like it, you can put your comment like.